பொறுத்தவரை பயமாக இருக்குது. தண்ணி வேற நிற்கிதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? தண்ணி போர்லாம் போட்டுருந்தோம், தண்ணி பாஞ்சு பாயாடிக்கணும், போய் தான் ஆகணும். இது யாரு? இது நம்ம பவியா தானாச்சு. அண்ணா எங்கண்ணா இந்த இடத்துல எங்கேயோ கிளம்பிட்டீங்க? பண்ணி நிற்கிதுங்கிறாங்க. நாற்றுலாம் வேற கிடக்கு. ஐயோ, நாற்றுலாம் வேற கிடக்கு. அது உள்ள நெல்லெல்லாம் சுரண்டியாதீங்க தான். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதான் போய் பார்த்துட்டு வருவோம். லைட்டு அடித்தா அது ஓடிவிடுமா? நடு சமத்துல இருட்டில் வரத்துக்கே பயமாக தான் இருக்குது. மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் போல். நைட்டில் வரத்துக்கே அந்த பன்னி நினைச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நானே இப்போ ஒன்று கடிக்கணும்னு வந்தால் திடீர்னு இந்த பன்னி நினைப்பு வந்துட்டு இந்த தவளை கத்துறது வேற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சப்புன்னு போகலான்னு நினச்சி நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க. சரி வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ சரின்ட்டு வரேன். வாங்கண்ணே போய் அந்த வயலில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். ஏதோ கத்துற மாரி இருக்கு. அண்ணா அது பெரிய தவக்கல் அப்படி தானே கத்தும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா. வாங்கண்ணே, அதை நினச்சாலே அப்படி தானே தோணும். அண்ணா அங்கே பாருங்க, ஓடிடுவோம். ஐயோ, என்ன தம்பி ஓடியாரீங்க? என்னாச்சு? என்னாச்சு? வயலு பக்கமா போனப்ப நானும் இந்த அண்ணனும் பேசிட்டு இருந்தோம். பட்டுன்னு பார்த்தா அங்க பண்ணி ஒண்ணு காட்டு பண்ணி வந்துட்டு பட்டுன்னு அங்க ஓடிட்டு இருக்கோம். பட்டுன்னு தப்பிச்சு ஓடியாந்தோண்ணே. அங்க வர ஆமாண்ணே, இப்பதான் விசாரிச்சு பார்த்தோம். ஏன் அங்க லைட்டு போட்டுருக்காங்கன்னு கேட்டா, ஏன் அங்க எதுக்கு திரும்ப லைட் இருக்குது? ஏதோ பண்ணி வருதுங்கிறாங்களா. இங்க வேற பண்ணி வருதாண்டா. ஐயோ, அதை இப்போ பார்க்கலான்னு தான் போகிறோம். மக்கள்லாம் கொஞ்சம் வரும்போது ஃபாரின் லைட்டு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ தான். ஆமாண்ணே, இந்த ஃபாரின் லைட்டு எப்படின்னா உங்கள் அப்பா வரப்போ வாங்கிட்டு வந்தாங்களா, ரொம்ப தூரத்துலேயே அடிக்குது. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இருக்குது. சூப்பராக இருக்குண்ணே இந்த லைட்டு. எனக்கும் இந்த மாதிரி அடுத்த வாட்டி உங்கள் அப்பா வரப்போ வாங்கிட்டு போங்க. இந்த லைட்டு சூப்பராக இருக்குண்ணே. இந்த லைட்டை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் போல். இப்போ இந்த லைட்டு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா அந்த பண்ணிட்டு நம்ம மாட்டி சின்ன முன்னமாக இருக்கும். ஐயோ, இந்த லைட்டு இல்லைன்னா இப்போ இந்த லைட்டு தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம். சூப்பராக இருக்குது. இதை தூக்கிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் கூட இருக்குது. சூப்பராக இருக்குண்ணே இந்த லைட்டு. ஆமாண்ணா. அம்மா மக்கள்லாம் இப்போ பார்த்து தானே இருக்கணும். நடுஜாமத்தில் வெளில வர்றது தவிர்க்கணுண்ணே. ஆமாண்டா, இங்கே வேற பண்ணி வருதுங்கண்ணா. ஏதோ கொம்பு இருக்குங்கிறாங்க, பல்லு இருக்குங்கிறாங்க. அது பல்லு அடிக்குமா? இங்கே தான் அண்ணா அது பல்லு வர இப்படி இருக்கோங்கிறாங்கண்ணா. எங்கள் தாத்தாட்ட கேட்டதுக்கப்புறம் தானே தெரியுது. அந்த எங்கள் தாத்தா தான் இப்போ யார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ நான் சரி பார்க்கலான்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் தாத்தாலாம் போக சொல்லிட்டு லைட்டு போட்டுருக்காங்க அங்கே பாருங்க. ஆமாண்ணே, பக்கத்து வயல்லாம் அங்கே லைட் எரியுதுண்ணே. ஆமாண்ணே, நிறைய லைட் எரியுதுண்ணே. அந்த பண்ணி அட்டகாசம் ரொம்ப இருக்குண்ணே. அந்த பண்ணியை உடனே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். பண்ணியெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும். ஆனால் சார், நான் வாய் தவறி சொல்லிட்டேன். அந்த வனத்துறை இருக்குண்ணே, அதை கூப்பிட்டா வச்சும் வந்து பிடிப்பாங்கண்ணே. இந்த வயல் வேற பிரிஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால அந்த பண்ணி ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுண்ணே. அந்த பயிரெல்லாம் வேற தின்னு போடுது. ரொம்ப இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த பண்ணி. இப்போ பண்ணியை எப்படியாச்சும் சீக்கிரமாக பிடிச்சாகணுண்ணே. தெரியாது. ஆமாண்ணே, இந்த நடவு வைக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பண்ணியை பிடிக்கணுண்ணே. என்ன நட்டாங்கன்னா அப்புறம் அந்த வயலெல்லாம் சேதப்படுத்தணுண்ணே. அந்த பண்ணியை ஃபஸ்ட்டு பிடிக்கணுண்ணே. நம்ம பேசி என்னென்ன ஆக போகுது? வாங்க ஊர் யார் நாட்டாமட்ட போய் சொல்லணுண்ணே. இந்த நாட்டாமட்ட சொல்லணுண்ணே. நம்மளாம் இந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. நாட்டாமட்ட வேணா சொல்லுவோம். ஆமாண்ணா, நெட்டில் பார்த்து வனத்துறைக்காவது ஃபோன் அடிப்போம். நம்ம இல்லைண்ணே, நம்ம ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து. சரிண்ணே, நம்ம போய் ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லலாம். காய்ஸ், நாங்கள் இப்போ போய் பெரியவங்கள்ட்ட போய் சொல்கிறோம். நீங்கள் குழந்தைங்கள வெளில விடாதீங்க. நீங்களும் ரொம்ப இருட்டு நேரத்தில் வெளில வராதிங்க. அப்படி வெளில வரீங்கன்னா இதை மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான டார்ச் எடுத்துகிட்டு வாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நாங்கள் போயிட்டு வரோம். பாய் பாய்.